மீன். இது ஒரு அருமையான எளிமையான விளையாட்டு பொருள். இதனை செய்வதற்கு தேவைப்படும் பொருட்கள் 12 சென்டிமீட்டர் நீளமும் 1.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவ சார்ட் அட்டை 1, கத்தரிக்கோல் 1, வரைபட வண்ண பேனா அதாவது ஸ்கெட்ச் பென் சில. சார்ட் அட்டையை எடுத்து அதன் ஒரு முனையில் சிறிது இடைவெளி விட்டு பாதி அளவிற்கு ஒரு கோடு வரையவும். அதே போன்று மறுமுனையின் எதிர்பக்கத்தில் ஒரு கோடு வரையவும். பின்னர் 2 கோடுகளின் மேல் கத்தரிக்கோல் கொண்டு வெட்டவும். இப்போது சார்ட் பேப்பரை மடக்கி படத்தில் காட்டியபடி ஒன்றுடன் ஒன்று பொருந்தும்படி இணைக்கவும். இது பார்ப்பதற்கு மீன் உருவம் போன்று இருக்கும். ஆம், அச்சு அசலாக மீன் உருவம் போன்றே இருக்கும். இதன் தலைப்பகுதியை கையால் அழுத்தி விடவும். வால் பகுதியை வாலின் அமைப்பில் வெட்டவும். பின்னர் மீனின் உருவத்தை வரைபட வண்ண பேனா கொண்டு வரைந்து தகுந்த வர்ணம் தீட்டவும். இப்போது மிக அழகான பல வண்ண நிறங்கள் கொண்ட பறக்கும் மீன் தயாராகிவிட்டது. இதே போன்று பலவிதமான வண்ண சார்ட் அட்டையில் பற்பல மீன்களை உருவாக்கவும். இந்த மீன்களை 2 கரங்களிலும் எடுத்து மேல் நோக்கி தூக்கி வீசுங்கள். கீழே வருகிற மீன்கள் பார்ப்பதற்கு மெதுவாக பறந்து மிதந்து வருவது போன்றே தோன்றும். இதை இன்னொரு முறை செய்து பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளவு அழகான மீன்கள் மெதுவாக சுழன்றும் மிதந்தும் கீழே வருகின்றன. இது ஒரு வேடிக்கையான விளையாட்டு பொருள் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்களும் இதை செய்யலாமே. நீங்கள் செய்த மீன்களை மட்டுமின்றி அவைகள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு பறந்து வரும் பேரழகையும் ரசிக்கலாமே.